வணக்கம் நண்பர்களே. வீட்டுமனை வாங்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதா உங்களுக்கு? அப்படியானால் உங்கள் நலனுக்காக இந்த காணொளியை சற்று கவனியுங்கள் நண்பர்களே. வீடு கட்டி குடியேறும் நோக்கத்திற்காக சிலரும், வியாபார நோக்கத்திற்காக பலரும் இன்று வீட்டுமனை வாங்குவதில் ஆர்வம் காட்டி வருகிறார்கள். வீட்டுமனை வாங்கும் போது நல்ல தண்ணீர் கிடைக்கும் பகுதியாக இருக்கிறதா, மின்சார வசதி கிடைக்கும் பகுதியாக இருக்கிறதா, அது வளர்ச்சியடையும் பகுதியாக இருக்கிறதா என்று பார்க்கும் நாம் சமூக கட்டமைப்பு வசதிகள் இருக்கிறதா என்று பார்க்க தவறிவிடுகிறோம். கோடை காலத்தில் குடிநீர் பிரச்சனை பிரதானமாக உருவெடுக்கும் நிலையில் நீர்நிலைகளுக்கு அருகில் வீட்டுமனை அமைந்திருந்தால் அதனை சாதகமான அம்சமாக பார்க்கிறார்கள். அப்படி நீர்நிலை அருகில் அமைந்திருக்கும் வீட்டுமனை வாங்கும் போது அந்த பகுதி வில்லங்கமான இடத்தில் அமைந்திருக்கிறதா என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். முக்கியமாக அந்த பகுதி நீர்நிலையோடு இணைந்த அரசின் இடமாக இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஏனென்றால் நீங்கள் வாங்கும் வீட்டுமனை குளம், ஏரி போன்ற நீர்நிலைக்கு 15 மீட்டர் தூரத்தில் அமைந்திருந்தால் பொதுப்பணித்துறை அல்லது சம்பந்தப்பட்ட அரசு துறையிடமிருந்து தடையில்லா சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அந்த மனையை வாங்கும் போது பிரச்சனைகளை சந்திக்கக்கூடும். ஆகவே வீட்டுமனை நீர்நிலைக்கு அருகில் அமைந்திருப்பதை சந்தோஷமாக கருதும் வேளையில் விற்பனை செய்பவர்கள் அதற்கு தடையில்லா சான்றிதழ் பெற்றிருக்கிறார்களா என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். அதன் ஒரிஜினல் சான்றிதழை வாங்கி பார்த்து தெளிவுபடுத்திக் கொள்வது நல்லது. விமான நிலைய ஓடுபாதை பகுதிகளின் அருகில் வீட்டுமனை வாங்குவதாக இருந்தாலும் விழிப்புடன் இருக்க வேண்டும். தடையில்லா சான்றிதழ் பெற்றிருந்தாலும் வீடு கட்டுவதற்காக சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கும். அதனை பின்பற்றியே கட்டுமானங்களை அமைக்க வேண்டியிருக்கும். மேலும் விரிவாக்கம் செய்யப்படும் சூழல் நிலவும் பட்சத்தில் வாங்கும் மனை நில ஆர்ஜித பிரச்சனைக்கு உள்ளாகுமா என்பதை யூகித்துக் கொண்டு சொத்து வாங்குவது நல்லது. கல்குவாரி, ரயில்வே இருப்பு பாதை, மலையடிவார பகுதிகள் போன்றவற்றிற்கு அருகில் வீட்டுமனை வாங்குவதாக இருந்தாலும் அவை தடையில்லா சான்று பெறக்கூடிய எல்லைக்குள் இருக்கிறதா என்பதை கவனத்தில் கொண்டு செயல்படுவது நல்லது. அதுபோல் சில இடங்கள் அரசின் திட்டங்களுக்காக நில ஆர்ஜிதம் செய்யும் நிலையில் இருக்கலாம். அந்த பகுதியில் முக்கியமான திட்டம் ஒன்று செயல்படுத்தப்படும் போது சுற்றி இருக்கும் இடங்களும் வளர்ச்சியடையும் என்பதால் அதை குறிவைத்து வீட்டுமனைகள் விற்பனை நடைபெறக்கூடும். அப்படிப்பட்ட சூழலில் நீங்கள் வாங்கும் இடம் நில ஆர்ஜிதம் செய்யப்படும் எல்லைக்குள் வருவதற்கான சாத்தியம் இருக்கிறதா என்பதை தெளிவுபடுத்திக் கொள்வது அவசியமானது. அந்த பகுதியில் முதலீடு நோக்கத்திற்காக வீட்டுமனையை வாங்குவதற்கு ஆர்வம் காட்டலாம். பின்னாளில் முக்கியமான திட்டம் செயல்பாட்டுக்கு வரும்போது சொத்து மதிப்பு உயரும் என்பது சாதகமான அம்சமாக இருந்தாலும் வாங்கும் இடத்தில் எந்த வில்லங்கமும் இல்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனெனில் சில இடங்களில் சொத்து வாங்குவதற்கு சம்பந்தப்பட்ட துறையிடம் தடையில்லா சான்றிதழ் பெறுவது அவசியமான நடைமுறையாக இருக்கும். அது அந்த பகுதியைச் சேர்ந்தவர்களுக்கு தெரியும் அளவிற்கு வீட்டுமனை வாங்குபவர்களுக்கு தெரியாமல் இருக்கக்கூடும். எனவே வீட்டுமனை வாங்கும் போது சம்பந்தப்பட்ட ஆவணங்களை சரிபார்க்கும் வேளையில் தடையில்லா சான்றிதழ் பற்றிய விஷயத்தையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். அந்த பகுதியைச் சேர்ந்தவர்களிடம் அது பற்றி விசாரித்து தெரிந்து கொள்வது நல்லது. அதிலும் தவணை முறையில் மனை வாங்குவதாக இருந்தால் மேலும் விழிப்பாக இருக்க வேண்டும். ஏனெனில் வாங்கும் மனைக்கான தவணை தொகையை முழுவதும் செலுத்தி முடித்த பிறகே மனை மீது முழுமையாக உரிமை கொண்டாடும் சூழலில் சிலர் தடையில்லா சான்று பற்றிய விவரங்களை கவனிக்காமல் இருந்து விடுவார்கள். அது பின்னாளில் பிரச்சனையாக உருவெடுக்கக்கூடும். ஆதலால் வாங்கும் வீட்டுமனை சமூக கட்டமைப்பு வசதிகளை உள்ளடக்கிய பகுதிகளில் இருந்தாலும் வில்லங்கமின்றி இருக்கிறதா என்பதை தெளிவுபடுத்திக் கொள்வது நல்லது. ஆகையால் நண்பர்களே, நெற்றி வியர்வை நிலத்தில் சிந்த உழைத்து குருவி சேர்த்தது போல கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைத்த பணத்தில் வீட்டுமனை வாங்கும் நாம் இத்தகைய விஷயங்களில் விழிப்புடன் இருக்க வேண்டும் நண்பர்களே. உதவும் மனப்பான்மை உள்ள நண்பர்கள் இந்த காணொளியை அவசியம் மற்றவர்களுக்கு பகிரவும். மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விசுவாசி மாயாகுளம் மாதவன். நன்றி, வணக்கம்.